நம்ம சமுத்திரக்கனி அவர்களோட ராமம் ராகவம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து தன்ராஜ் அப்படின்றவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் தாங்க இந்த படத்தில் ஹீரோவாகவுமே வந்து நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ்வை வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக வந்து பையன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்க அப்பா, ஆனால் அப்பா பேச்சே கேட்காம ஊர் சுற்றிட்டு இருக்க பையன். அந்த பையன் வந்து திருந்தினானா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு வந்து ஒரு பையன் பிறக்குது. ஸோ அந்த பையன் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையோட வெளிச்சம் அப்படின்னு ஒரு பார்த்து ரொம்ப கனவுகளோட வளர்க்குறாரு. ஆனால் அந்த பையன் வந்து இருக்க எல்லா தப்புமே பண்ணிட்டு இருக்கான். குடிக்கிறதா இருக்கட்டும், தம் அடிக்கிறதா இருக்கட்டும், சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே பண்ணி ரொம்பவே ஒரு கெட்ட பையனாக இருக்கான். அப்படி இருந்துமே பையனை திருத்தணும் அப்படின்றக்காக சமுத்திரக்கனி நிறையவே முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு கதையில தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே போகும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்ததாக செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. முக்கியமாக நம்ம சமுத்திரக்கனிகளோட ஆக்டிங் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பீக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தன்ராஜ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு போல வேற யாராவது நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஃபீல் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்திருக்கும். பட் இருந்தாலுமே அவர் கொடுத்த கேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட ஆக்டிங், அவரோட அந்த கெட்ட பையன், யாருக்குமே சொன்ன பேச்சு கேட்காம சுத்துற பையன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டருக்கு அவர் வந்து ரொம்ப ஆப்டாவே வந்து செட் ஆயிருந்தாரு. ஸோ அதனால வந்து மொத்தமாக எல்லாத்தோட ஆக்டிங்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மெயின் தீம் அப்படின்னா வந்து ஒரு அப்பா வந்து பையனுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவாரு அப்படின்றத நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் மூலமா வந்து ரொம்ப அழகாவே தன்ராஜ் வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா படங்கள்லையுமே வந்து ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயத்த லீடா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துல வந்து பொண்ணோட கேரக்டர் வந்து ரொம்ப அங்கங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. முக்கியமாக வந்து ஹீரோயின் அந்த மாதிரி யாருமே வந்து போட்டுக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து பெண்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாவே வந்து படத்தோட மெயின் தீம் அப்படின்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய லவ். பையன் என்ன தப்பு பண்ணாலுமே வந்து அந்த அப்பா பையன் அப்படின்றக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணா போய் என்ன வேணா பண்ணுவார் அப்படின்ற விஷயம் தான் வந்து படத்தோட மெயின் தீமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சரி சேர்ந்து போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே படம் வந்து தேட்டரில் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.